நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடம் அப்படிங்கிறது என்ன? ஆண்டவர் தாம் திரும்பி வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் நம்மை அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். அவர் அதுக்கான அடையாளங்கள் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. அப்படி வரும்பொழுது எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? சர்ச்சுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னா பைபிள் ஒரு இடத்துலும் அப்படி சொல்லவில்லை. பொதுவாக இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது, எங்கள் டினாமினேஷனில் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சில ஊழியங்களை நாம் தாங்கிட்டோம், மிஷினரிகளுக்கு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், வருகையில் போயிடுவோம் அப்படின்றது. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பைபிளில் என்ன செய்யலை, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கல. பைபிளில் கொடுக்குற அஷூரன்ஸே வேறு. ஆனால் இதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐக்கியத்தில், ஒரு சபையில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதிருங்கள்னு இருக்குது. சபைக்கு போகணும், சத்தியத்தை கேட்கணும், அப்புறம் மிஷினரிகளை தாங்கணும், நீங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் செய்யணும், ஏழைகளுக்கு செய்யணும். இதெல்லாமே ஓகே தான். ஆனால் இதெல்லாமே செகண்டரி. நாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறோன்றதான் முக்கியம். முதல்ல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதோடு கூட இது வரும்போது அவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இயேசு நிறைய காரியங்களை சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். இது எல்லாமே சபைக்கு சொல்கிறது. சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். சபைக்குள்ளே வர்றது சக்ஸஸ் அல்ல, சபைக்கு வந்த பிறகு பண்ணுறது தான் சக்ஸஸ். இப்போ சபைக்குள்ளே கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. இங்கிருந்து பரலோகத்துக்கு போகிறது நம்மக்கிட்ட நிறைய ஆண்டவர் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசித்த வசனம் வெளிப்படுத்தல் 3:11, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. கிரீடம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அப்போ கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? அபிஷேக தைலத்தை குறிக்கிறது. இந்த தலைமையில் இருக்கிற கிரீடம் அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம். அதில் 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். அதாவது ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது அந்த அபிஷேகமானது அத்தோனியாவுக்கு பதிலாக சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிரீடம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். வஸ்தியின் தலையில் இருக்கிற கிரீடம் எஸ்தரின் தலைக்கு போச்சு. அப்பொழுது எஸ்தருக்கு என்ன நடந்தது, வஸ்திக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியாக சவுலுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த அபிஷேகம் தாவீதுக்கு மாறி போனது. ஆண்டவர் 2 காரியங்களை வச்சிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியனுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது ஊழியம் பண்ணுறவங்களுக்காக சொல்லப்படுகிறது. அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்கு எப்படி இருக்குதா, ஒரு கிரீடத்தை போல இருக்கிறதாம். ஒரு ராஜாவுக்கு கிரீடம் எப்படி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு ஆசாரியனுக்கு அபிஷேகம் முக்கியம். சரி, இதையா நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க, நாங்களாம் விசுவாசி தானே அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை விசுவாசியாக அழைக்கவில்லை, உங்களை ஒரு அழைப்போடு தான் அழைத்திருக்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்ம நல்லா கவனிங்க, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின
அவருக்கு. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா? ராஜாவும். அப்போ உங்களை கூப்பிடும் போதே எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களும் ஆசாரியருமாய் கூப்பிட்டுருக்கிறார். நல்ல விசுவாசிகள் கவனிங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அழைப்பில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் 2 வேலை இருக்குது. ஒன்று ஆசாரியத்துவம், இன்னொன்று ராஜரீகம். கிங்டம் அந்த ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே நீங்கள் செய்யணும். 2ம் செஞ்சால் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அழைப்பு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஊழியம் அழைப்பு இருந்தால் தான் செய்யணும், அழைப்பு இல்லாதவங்க ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ஊழியமே செய்ய வேணாங்கிற மைண்ட் செட்டு கொண்டாந்துட்டாங்க. அது உங்களுக்கு வசதியாக போச்சு. எப்படி வசதியாக போச்சு? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், தசம காணிக்கை கொடுத்துட்றோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன? நாம் வேலைக்கு போகணும், உண்மையாக இருக்கணும், வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அப்படி நம்ம இருக்கோம். இது ராஜரீகத்துக்கான அடையாளம். உங்கள் வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. உங்களுடைய இன்னொரு பார்ட், உங்கள் அழைப்பில் உங்களை கர்த்தர் கூப்பிட்டதில் இன்னொரு பார்ட் இருக்குது. அது என்ன பார்ட்டுனா ஆசாரியத்துவம். அப்போ உங்களுக்கு இந்த ஊழியம் செய்யறதுக்கு, ஆசாரியத்துவம் ஊழியம் செய்யறதுக்கு அழைப்பு தேவையில்லை என்பது வேறு. 2வது, ஊழியம் என்பது உங்கள் மேல் விழுந்த கடமை, டியூட்டி. அத்தனை பேரும் மினிஸ்ட்ரி பண்ணணும். அந்த மினிஸ்ட்ரியை நீங்கள் பண்ணும்போது எந்த ஊழியத்துக்கென்று கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறாரோ அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படுதல். 5 வகையான ஊழியத்தில் ஏதோ ஒன்றுக்கு கர்த்தர் உங்களை தனியாக கூப்பிடுவார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா, அழைப்பு வரட்டும், அப்புறமா நான் என்ன செய்கிறேன், மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. அதில் நீங்கள் குறை வைக்கல, பர்ஃபெக்ட். ஆனால் பைபிள் சொல்லுது உங்களுடைய அழைப்பில் 2ம் இருக்குது, 2 காரியத்தையும் செய்யுது அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் +2க்கு அல்லது 10த்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு மெயின் சப்ஜெக்ட்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சப்ஜெக்ட்? மெயின் சப்ஜெக்ட். இதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, இதுக்கு பயங்கர கோச்சிங் கொடுப்பாங்க, டியூஷன் வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இங்கிலீஷ், தமிழுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? ஆனால் இது 2 ஃபெயில் ஆனால் ஓகேவா? இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இதுவும் முக்கியம். 2ம் இருக்குது. அதில் கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட்டே ஒழிய, பாஸ் பண்ணுவதுக்கு 6 சப்ஜெக்டும் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரியைகளை பார்த்து கொடுக்கும்போது கர்த்தர் பார்த்துப்பார் மிச்சத்தை. ஆனால் வருகையில் போகும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் அழைப்பில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆசாரியத்துவம், இன்னொன்று ராஜரீகம். ஆனால் ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு படி மேலே போய் டீப்பாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியர். உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லை? அந்த வீடு என்பது ஒரு சபை. அன்னைக்கு சபைகள் வீடுகளில் தான் கூட்டினாங்க. அந்த சபைக்கு அந்த வீட்டில் இருக்கிற தலைவர் தான் ஆசாரியனாக இருக்கிறார். அந்த வீடு தான் ஒரு சபை. அதில் வரக்கூடியவர்கள் தான் ஆத்துமாக்கள், பிள்ளைகள் தான் ஆத்துமாக்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாமை பார்த்து, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுக்கு என்ன பண்ணார்? துணையாக ஒரு ஏவாளை, சபையை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக சபை அவருடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. இப்போ இவங்களை பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆத்துமாக்கள் பூமியில் பெருகி இன்னைக்கு நிரப்பி இருக்குது. இது ஒரு ஆசாரியத்துவம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி ஒரு ஆசாரியத்துவம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆசாரியத்துவத்துக்கு கணவனும் மனைவியும் ஆசாரியத்துவத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு நாம் குடும்பம் என்பது இந்த கடைசி காலத்தில் பிசாசினால் சீரழிக்கப்படுகிற மிக முக்கியமான கான்செப்ட். குடும்பத்தை ஒழிக்கணுங்கிறது தான் பிசாசுடைய திட்டம். அதை அவன் என்ன செஞ்சிடறான்னா, இந்த விஷனே உங்களை விட்டு எடுத்துட்டான். கணவனை பொறுத்த வரைக்கும் என்னவா மாறிடுது? வெளியே போகிறோம், வரோம், சம்பாதிக்கிறோம், காசு கொடுக்குறோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஒர்க் என்னவாயிருச்சு? முடிஞ்சிருச்சு. காசு கொடுத்தாச்சு, அவங்க மிச்சத்தை அவங்க பார்த்துக்கணும். மனைவியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்? கேட்குற காசை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையானது வீட்டில் இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இருக்க நிலைமை என்ன? வீடு ஆசாரியத்துவத்துக்குள்ளே இருக்குதா? ஊழியத்துக்குள்ளே இருக்குதா? பிள்ளைகளுக்கு படின்னு சொல்கிறீங்களே, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? இன்னைக்கு வீடு அதை கொடுக்குதா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா? உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் என்னவா மாறணும்? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். என்னைக்காவது உங்கள் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து உங்கள் பிள்ளையை ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு,
இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு? அவனுக்கும் ஆசாரியத்துவம் இருக்கு, அவனுக்கும் ராஜரீகம் இருக்கு. அவனுடைய ராஜரீகத்துக்கு நீங்க படிப்பு கொடுக்குறீங்க. படிக்கிறவனுக்கு படிப்பை வச்சு மேலே வருவான். படிப்பு வரலையா, அவன் கர்த்தரை வச்சு மேலே வந்துடுவான். எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழிவாசலை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளையினுடைய ஆத்மாவினுடைய அடுத்த தலைமுறை ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறீங்க? அப்போ இந்த அபிஷேகம் உங்க மேல வச்சதான ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்கிறதா? முதல்ல அது ஒரு கிரீடம்னு பைபிள் சொல்லுது. இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியத்துவம் என்பது ஒன்று, கிரீடம் என்பது ராஜரீகம். ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க. இதான் நியூ டெஸ்ட்மெண்ட். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒன்று போனால் கூட ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். ஆசாரியத்துவம் இருந்து ராஜ்யபாரம் தனியாக இருந்துச்சுன்னா அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ராஜ்யபாரம் இருந்து ஆசாரியத்துவம் தனியாக இருந்தால் அதுவும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நியூ டெஸ்ட்மெண்ட். இப்போ ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு டெஸ்ட் எதுக்கு வைக்க போறாரு? நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் டெஸ்ட் வைக்க போறாரு. ஏன்னா நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச். அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சில் இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணணுமே. நீங்கள் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? ரெண்டுத்திலையும் பேலன்ஸாக போயிட்டு இருக்கிறீங்களா? இல்லையே. இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான ஆசாரியத்துவ ராஜரீகத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், வேலைக்கு, எதிர்காலத்துக்கு, சம்பாத்தியத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு ஆசாரியத்துவத்துக்கு இருக்குதா? உங்க வீட்டில் நீங்களே சும்மா அப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் ஸ்கூலுக்கு டைம் கொடுக்குறீங்க? எத்தனை மணி நேரம் ஆஃபீஸுக்கு டைம் கொடுக்குறீங்க? எத்தனை மணி நேரம் தேவனுக்கு டைம் கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, டபுள் மடங்கு சம்பளம் ஆகுது. 3 மாசமா சொல்றாங்க, அவர் வாங்க மாட்டேங்கிறார். வாங்காம இந்த போஸ்டிங்லேயே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாருங்க பாஸ்டர், நீங்களாவது சொல்லுங்க, ப்ரொமோஷன் வருது, நல்ல சம்பளம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் நான் அந்த வேலைக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே சைன் தான், ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி அதுக்கு போக முடியாது. இன்னைக்கு நான் பைபிள் வாசி ஜோம் பண்ணுற மாதிரி அது செய்ய முடியாது. ஊழியத்துக்கு போகிற மாதிரி போக முடியாது. ஏன்னா அது டஃப் ஜாபு. அதுக்கு போயிட்டா நைட்டு கூப்பிடுவாங்க, காலையில் எப்போ வேணால் கூப்பிடுவாங்க. என் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்கும். இதுதான் ஆசாரியத்துவத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமா? இன்னைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அது மேலே இருக்குதா? பேசும்போதெல்லாம் பணம், பேசும்போதெல்லாம் எதிர்காலம், பேசும்போதெல்லாம் படிப்பு, பேசும்போதெல்லாம் என்ன பண்ண போற, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும், உங்கள் ஆத்மாவை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறீர்கள், அதுதான் கேள்வி. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம், கிரீடம், ஆசாரியத்துவம் என்று சொல்லக்கூடியதான அந்த அபிஷேக தைலம் இன்னும் இருக்குதா இல்லை போயிருச்சா? அப்போ அந்த ஆசாரியத்துவம், ஆண்டவர் கொடுத்ததான ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய காரியம் இருக்கா? உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இன்னும் இருக்கா? இந்த ஆசாரியத்துவம் ஏன் போகுது? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய்ச் சொல்லியிருந்தும், இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் ஏலியை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை. ஏலி யாரு? பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஏலிக்கு அவங்களுடைய ஆதி தகப்பன் ஆரோனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றார். யாத்ராகமம் 40:13-14. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச்செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். ஆரோனுக்கு ஒன்று சொல்றாரு, உன் மேல ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்குறேன், அது உன் பையன் 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 தலைமுறை தலைமுறை தலைமுறையா அந்த அபிஷேகம் அப்படியே இருக்கும்பா, அது நித்தியமா இருக்கும்பா அப்படின்னு சொன்னார். அந்த தேவன் தான் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சொல்றாரு, நான் இந்த விஷயத்தை ஆரோனுக்கு சொன்னேன், நான் நித்தியமா இருக்கும்னு சொன்னேன், ஆனால் எனக்கு அது இப்போ எப்படி இருக்கிறது? தூரமா இருப்பதாக. அந்த வார்த்தையை நான் தள்ளிடுறேன்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் யார்கிட்ட சொல்றாரு? ஏலிகிட்ட சொல்றாரு. ஏன், என்ன காரணம்? இந்த அபிஷேகத்தை இப்பவும் சொல்றேன், உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஊழியக்காரன் வேற, விசுவாசி வேறன்னு எடுத்துருங்க. நீங்கள் அத்தனை பேருமே ஒரு பகுதியிலே ஊழியக்காரராய் அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா உங்க அழைப்புல ஒரு பார்ட்ஸ் என்னவா இருக்கு? ஆசாரித்துவம் இருக்கு.
முதல்ல உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியர். உங்கள் மனைவி தான் சபை, உங்கள் பிள்ளைகள் தான் ஆத்துமா. கணவனும் மனைவியும் ஆசாரியனும் சபையும் சேர்ந்து ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இங்கே ஆசாரியன் ஒழுங்காக இருந்தாலும் சரி, சபை ஒழுங்காக இல்லாமல் போனாலும் சரி, அல்லது சபை ஒழுங்காக இருந்து ஆசாரியன் ஒழுங்காக இல்லாமல் போனாலும் சரி, பாதிக்கப்பட போகிறது ஆத்துமாக்கள் தான். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஏதோ அந்நியமாக ஏதோ ஊழியக்காரங்களுக்கு பேசுகிறாங்கன்னு எடுக்காதீங்க, உங்களுக்கு தான். இப்போ ஏலியை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் இதை அவனுக்கு வாக்கு பண்ணேன் ஆரோனுக்கு, ஆனால் இப்பொழுது அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அதை நான் எடுத்துட்டேன் அந்த வாக்குதை. ஏன், என்ன காரணம்? நீங்கள் நிறைய விஷயம் அதில் படிச்சிருப்பீங்க. முக்கியமாக 2 விஷயத்தை கர்த்தர் அங்கே ஏலியை பார்த்து சொல்கிறார். அந்த 2 தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், முதலாவது வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இன்னைக்கு பிள்ளைகளை மதிக்கணும், ரொம்ப அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்தில், இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இருந்ததுக்கும், நம்ம அப்பாக்கள் இருந்ததுக்கும், தாத்தாக்கள் இருந்ததுக்கும், இந்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. நமக்கு கிடைக்காத மரியாதையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்காத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாக்கள் எதிரில் நாம் உட்காந்தே பேச முடியாது இல்லையா? எதிர்த்தே பேச முடியாது. 2வது வார்த்தை பேசினா அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னையோட நிலைமை என்ன? இன்னைக்கு ஜென்ரேஷன் எங்கே போகுது? இதெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவலி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸா, குமாரருக்கு இம்பார்ட்டன்ஸா? இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அண்ணாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஊற்றி ஜெபம் பண்ணும்பொழுது இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு, அண்ணாளை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் கேட்குறாரு, எது வரைக்கும் நீ வெறி கொண்டு இருப்பாய்? எழுந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா நான் வெறி கொண்டல, நான் என்னுடைய பாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா விசுவாசி தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? உடனே இமிடியட், அப்படியே ஸ்பாட்ல அவர் சொல்லிடுவார், நீ பண்ற தப்பு, எல்லாம் ஓகே ஃபைன். இப்போ பசங்க தப்பு பண்றாங்க. பசங்க தனிப்பட்ட முறையில் தப்பு பண்றது வேற, அது அப்படி இருக்கட்டும், அது 2வது பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலி தப்பு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பலிபீடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தகன பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறான் கரியை, காணிக்கையை மிஸ்யூஸ் பண்றான். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தபோது கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுத்தும் இவன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்? பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது நீங்கள் திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு. பிள்ளையை நீங்க நித்தியமா கையில் வச்சுக்க போறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை உங்க கையில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில் இருப்பீர்கள். அதற்கு பேரும் 2 பேரும் தனித்தனியாய் பிரிந்து விடுவீர்கள். நான் கல்யாணத்தில் சொல்லலை, உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம். ஒரு சர்டன் லிமிட், 70 பலத்தின் மிகுதினால் 80, அப்புறம் நம்ம இருக்கவே மாட்டோம், பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு டெம்பரவரி, நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 30 வருஷம் 40 வருஷம். அந்த பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்குறோம், நமக்காக செஞ்சுருக்கிறோம், அது நம்ம இஷ்டம். நம்ம என்ன சொல்கிறோம்? என் பிள்ளை என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது நம்ம வச்சுக்கிறோம். அதுவே முதல்ல மிஸ்டேக். அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். கர்த்தர் பரலோகத்தில் அந்த பிள்ளையை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். என்ன ரீசனுக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் முதல்ல ஆண்டவரை கேட்கணும். கேட்டுட்டு அதன் அடிப்படையில் பிள்ளையை வளர்க்கணும். பெற்றோர் என்னதுக்காக இருக்கிறாங்க? அவங்களுடைய இஷ்டப்படி, அவங்க சித்தத்தின்படி அவனை வளர்த்து அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார், அந்த பிள்ளையை வளர்த்து கொடுன்னு பார்வோனுடைய குமாரத்தை கொடுத்துருக்கிறா. அதை வளர்த்து யார்கிட்ட கொடுக்குறா? அதை பெற்றெடுத்த தாய்கிட்ட கொடுக்குறா. அந்த தேவன் அப்படிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நீங்க தான் பெற்றெடுத்தீங்க, ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படிக்கு. இப்ப நாம அந்த சித்தத்தையே செய்யறது இல்லை. கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? விக்கிரகம் மாதிரி பார்க்குறாங்க.
இப்பவும் சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். அதை கர்த்தருக்கு ஏற்றபடி வளருங்கள். கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் குடுக்கும்போதே கேளுங்க. இது எதுக்கு குடுத்தீங்க ஆண்டவரே? இந்த பிள்ளைய ஏன் குடுத்துருக்கிறீங்க? இது எதுக்காக பரலோகம் எனக்கு குடுத்துருக்குது? பாருங்க, பைபிள்ல ஒரு பிள்ளைய கூட ஆண்டவர் சும்மா குடுக்கல. ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்கு. அத ஆண்டவர்ட்ட கேட்கணும். நம்ம கேட்கறதில்ல. பேர் வைக்கும்போதாவது அத கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டத உங்களுக்கு சொல்றேன். அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லயே அவனுடைய லைஃப் ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார். அதிலேயே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அவனை என்னத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம பேரையே மாத்திருவோம். நம்ம பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது. எனக்கு இஷ்டம், என் வாழ்க்கை, என் பையன், என் பொண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட அவர்களை அதிகமாய் நேசிக்கிறாய். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும். என்கிட்ட கேள். ஏன்னா பிள்ளையை கொடுத்தது நான். என்ன கேளு, அவங்கள என்ன வளர்க்கணும் நான் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல படிச்சா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ள இவர் கடன்காரனா மாறிடுறார். ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறி. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு அவ்வளவா செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும். எங்கே படிக்க வைக்கணும், என்ன படிக்க? எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு. இப்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபாதராக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. என்னுடைய மகளை இப்போ படிக்க வைக்கணும், என் மகனை இப்படி. கர்த்தர் என் மகளுக்கு ஒரு சீட் கொடுத்தாரு. அதை நான் ஃபீஸ் கட்டக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதை நான் தேடலை, தானாக வந்துச்சு. நான் தேடின காலேஜ் வேறு. 3 வருஷம் பேச்சுலர்ஸ் முடிச்சு, மாஸ்டர்ஸ் முடிச்சு, அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் கடன் இல்லாமல் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் உங்களோடு கூட உடன் வரும், உங்களுக்கு போதிக்கும், உங்களை நடத்தும். நீங்கள் அந்த அப்படியே ஆண்டவர்கிட்ட படிக்க வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பாருங்க. உங்கள் பிள்ளைகளை பரலோகம் டேக் கேர் பண்ணி நடத்தும். உங்களுக்கு அது பேர்டனாகவே இருக்காது. பிள்ளைகள் ஆசீர்வாதம் தானே, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே. அப்போ அதோட வேதனை வரக்கூடாது இல்லை? அப்படி தானே பைபிள் சொல்லுது. கர்த்தர் ஆசீர்வாதத்தோட என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஏன் பிள்ளை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது? படித்து முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு போதும் போதும் ஆகுது? உங்கள் நோக்கம் என்ன? உங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடத்திட்டீங்க எல்லாத்தையும். அதனுடைய விளைவு என்ன? ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல, எப்படி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடியல. அவன் போகிறான், அவன் போய் பாதியிலே நிறுத்திட்டு வந்துடுறான் படிக்கிறத. இது நிலைமையில் பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை தாண்டி போய் எங்கெங்கேயோ போய் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கொலாப்ஸ். பெற்றோர் இப்போ புலம்புறாங்க, என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கையில் வாங்குற அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்களை என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கு வைக்கிற பேர்லேருந்து கர்த்தரை கேட்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆசையெல்லாம் போடுறதுக்கு பிள்ளைகள் கிடையாது. நமக்கு ஆசை, என் பிள்ளையை அப்படி கொண்டாடணும், இப்படி கொறணும். அதனுடைய விளைவு என்ன? தேவ சித்தத்தை தாண்டி போயாச்சு, தேவ சித்தத்தை விட்டு அகைன்ஸ்டா போயாச்சு. இப்போ நாளைக்கு பிள்ளை தேவனுக்கு அகைன்ஸ்டா நிற்கிது. இப்போ பாருங்க, ஆண்டவர் கொண்டு போய் ஒரு காலேஜில் உங்கள் பிள்ளையை படிக்க சொல்றாரு. அந்த காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பிள்ளை இருந்தால் எங்கேயுமே கெட்டு போகாது. அது தானியேல் பாபிலோனில் இருக்கிறதுக்கு சமம். கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைய பேர்டனாக கொடுக்கல, பிளஸ்ஸிங்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியது முதல்ல காடை, முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ். பிள்ளையை விக்கிரகமாக மாற்றாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாரை விட மேலே, தேவனை விட மேலே. எப்படி தெரியுமா? சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை, சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை. எங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த காட். இது கடைசியில் என்ன ஆக்கிருச்சு தெரியுமா? ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தையே தூக்கிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எப்போ என்னோட உன் பிள்ளையை அதிகமாக நேசிச்சியோ. ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டெஸ்ட் வைக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 1 சொல்வார். அந்த டெஸ்ட் வைக்கும் போது ஒன்று சொல்வார். என்ன வார்த்தை சொல்வாருன்னா, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு
மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். உன்னுடைய அன்பான பையனை எனக்கு தான்றாரு. கேட்கும் போதே டெம்ப்ட் பண்றாரு. அவனை கேட்கும் போது உன் பையனை கொடுப்பான்னு கூட கேட்கல. ஒரே ஒரு பையன் வச்சிருக்கல, ரொம்ப நேசிக்கிறல்ல, அவனை கொடுத்துரு. அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் துக்கம் அடைந்தான்னு இருக்கவே இருக்காது. ஆபிரகாம் வேதனை அடைந்தான்னு இருக்காது. ஆனா இஸ்மவேலை அனுப்ப சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது? துக்கமாய் இருந்தது. ஆனா இங்க ஆண்டவருக்கு கேட்கும் போது அவனுக்கு ஒரு துக்கமும் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், இதை கொடுத்தவர் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். இவனை மரித்தாலும் உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு துக்கமே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேதனை கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பையனை கொடுக்க உங்களுக்கு சந்தோஷமா, பொண்ணை கொடுக்க சந்தோஷமா? ஊழியத்துக்கு போலாம்ப்பா, முதல்ல படிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறது நல்லது, வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க படிப்பா அவனுக்கு என்னப்பா கொடுக்குறீங்கன்னா சேஃப்டியா கொடுக்குறீங்க. நாளைக்கு ஒருவேளை ஊழியத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா வேலையாவது இருக்கும். கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? என்னைக்காவது ஒரு சிலர் தவிர என்னைக்காவது உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை. அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான். எப்தாவுடைய பொண்ணு பலி சொன்ன உடனே அவ சொல்றா, நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கன்னிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்றா. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, பிள்ளையை கேட்ட உடனே இன்னும் ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிற ஆண்டவரே, ஒரு 3 நாள் இருந்துக்கிற ஆண்டவரேன்னு கேட்கல. மறுநாள் எப்போ எழுந்தானா? அதிகாலை வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்போ கர்த்தருக்கு கொடுக்கலாம். நாளைக்கு கேட்டார் ஆண்டவர், டிலே பண்ணவே வேண்டாம், நாளைக்கு காலையில் as soon as possible எழுந்திரிச்சான். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு கொண்டு போயிட்டான். இதுதான் கர்த்தருக்கு பிள்ளையை கொடுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்ஜினியராக இருக்கிறவனோ டாக்டராக இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? கர்த்தரை விட அதிகமாக நேசிக்க தொடங்கிட்டோம். கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம். நாம் தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட், ரெண்டாவது தான் பிள்ளை. இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. சில நேரத்தில் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஆண்டவர் ஊழியன் ஓடுறாங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு நாள் உங்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா நீதிமானாக இருந்தார்கள், அவர்கள் எங்களை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சி புக்கில் எழுதியிருக்கிறாரு, காலையில் பைபிள் வாசிக்காட்டி அவங்க வீட்டில் டிஃபனே தரமாட்டாங்களாம். சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, காலைல பைபிள் வாசித்தா தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஒரு நாள் சொன்னாராம், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. உடனே அவர் சொன்னாராம், பார்ப்போம். மத்தியானம் வரைக்கும் வாசிக்கலையாம், மத்தியானம் சாப்பாடும் கிடையாது. சாயங்காலம் வரைக்கும் பைபிள் வாசிக்கலையாம். அவங்க அம்மா சொன்னாங்களா, நைட்டும் சாப்பாடு கிடையாது. அப்புறம் கேட்டாராம், உங்களுக்கு என்னை விட பைபிள் தான் முக்கியமா? அவங்க சொன்னாங்களா, நீ பைபிள் வாசிச்சா தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அன்னைக்கு அவர் கோபத்தோட போய் பைபிள் வாசிச்சுட்டு, இப்படி ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஈவிரக்கமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிச்சுட்டு சாப்பிட்டாராம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய சாட்சி புக்கில் எழுதுறாரு, அன்றைக்கு என் தாய் தகப்பன் கர்த்தருக்குள் என்னை பைபிள் வாசிக்கிறதிலும் ஜெபத்திலும் நடத்தினது இன்று என்னை கொண்டு வந்து ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது. சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைகளுக்கு தப்பாக தோன்றும். ஐயோ, அப்பா எந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் வரவே மாட்டாரு, ஊழியன்னு ஓடுறாரு, எங்களுக்கு எது ஒன்றும் நிற்க மாட்டேங்கிறார், எல்லாமே எங்கள் அம்மா தான் வராங்க, அப்பா வர்றதில்லை. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஐயோ பிள்ளைகள் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு. ஆண்டவர் சொல்வார், நீ போ, உன் நீதி ஒரு நாள் விளங்கும். அதை தெரியப்படுத்துகிற காலம் ஒன்று வரும். பல நேரங்களில் நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிறது பிள்ளைகளுக்கு முன்பாக தெரியாது, ஆனால் செய்ய வேண்டியது தேவனுக்கு. அதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏலிகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன? வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். ஆசாரித்துவத்தை மொத்தமா தூக்குனதுக்கு 2வது ரீசன் என்ன தெரியுமா? அவன் தப்பு செய்யறான்னு தெரியுது, காடுக்கு விரோதமா போறான்னு தெரியுது, அவன் பலிபீடத்துக்கிட்ட தப்பு செய்யறான்னு தெரியுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் அவன் நடக்கிறான்னு தெரியுது. ஆனால் அவர்களை அவன் அடக்கவில்லை. ஆனா அண்ணால பேசும்போது நல்லா பேசினான், பிரதான ஆசாரியனா இருக்கும்போது நல்லா பேசுறான். ஆனா இங்க பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை? அடக்காமல் போனது நிமித்தம். இந்த ஜெனரேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புறான். ஏன்னா அவன் பார்க்குறான், இந்த ஜென்ரேஷனில் எல்லாரையும் பார்க்குறான், ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புகிறான். அப்பா கிட்ட நல்லா ஜாலியாக பேச விரும்புகிறான், அம்மா கிட்ட ஜாலியாக பேச விரும்புகிறான். அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சில அப்பாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட எப்படி இருந்தாரோ அப்படி தான் பையன் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த ஜென்ரேஷன் கிட்ட நீங்கள் பழகும் போது பெற்றோரை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பெற்றோர். ஆனால் அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி ராங்காக போகும்போது கண்டிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. யூ மஸ்ட் ஸ்பிரிச்சுவலி. இன்னைக்கு என்ன நடக்குது? பைபிள் வாசிக்க மாட்டேறான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அதெல்லாம் யார் மம்மி வருவா, போர் அடிக்குது அப்படிங்கிறான். நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லணும். ஸ்பிரிச்சுவலி யூ மஸ்ட். உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து கண்டிப்பாக தான் வைக்கணும், சொல்லணும். இப்படி தான், இதுதான், நாங்கள் இப்படி தான் இருக்கணும். அதை செய்யாத பட்சத்தில் உங்கள் அபிஷேகம் போகும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியுமா? அடக்க வேண்டிய இடத்துல அடக்க மாட்டோம், அடக்கக்கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அடக்கிட்டு இருக்கிறோம். அடக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக அடக்கணும். அடக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது, அதை அடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியை எங்கே அடக்கணும்? குழாயில் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும்? தண்ணியை மூடி வைக்கணும். மூடி வச்சா தான் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் 6 ஊற்று வருது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணக்கூடாது? அடக்கக்கூடாது. அடக்கினீங்கன்னா ஊற்று போயிடும், தண்ணி இல்லாமல் போயிடும். வி மஸ்ட் நோ எங்கே அடக்கணும், எங்கே அடக்க. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு சில சுதந்திரம் கொடுக்க வேண்டி இருக்குது, இந்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டி இருக்குது. சில இடத்துல பிள்ளைகளை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பிடிக்க வேண்டி இருக்கு. குதிரை வண்டி ஓட்டுறவனை பாருங்கள், யாருமே இல்லைன்னா நல்லா குதிரையை அடிப்பான், வேகமாக ஓட்டுவான். அதே நேரத்தில் சில இடத்துல கடிவாளத்தை பிடிச்சி என்ன செய்வான்? இழுப்பான். வேகமாக ஓட்ட வேண்டிய இடத்துல வேகமாக ஓட்டணும், கடிவாளம் பிடிச்சி இழுக்கிற இடத்துல கடிவாளம் இழுக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 2000க்கு முன்னாடி பார்த்த பெற்றோர் வேற, இப்போ பார்க்குற பிள்ளைகள் வேற. இது ரெண்டும் குவைட் ஆப்போசிட் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் தான் இதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மிகச் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க, ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக நடத்துங்க. எங்கே ஸ்ட்ரிக்டாக நடத்தணுமோ அதில் நடத்துங்க, எங்கே ஃப்ரெண்ட்லியாக நடத்தணுமோ அதில் ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க. இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு அதன் மூலமாக என்ன ஆகுது? உங்கள் மேலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அபிஷேக தைலம் வரல, உங்களுக்கு அப்புறம் அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் அளவுக்கு உங்கள் பிள்ளை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குதா? நீங்கள் 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு, அந்த வைராக்கியம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இருந்தால் உங்கள் அபிஷேகம் அவர்கள் மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம், கர்த்தர் நடத்த தொடங்கிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா அபிஷேகத்தில் ஏதோ செயினில் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ண வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உட்காந்து பிள்ளையோட பேசுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க, சர்ச்சுக்கு வர்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்க, கூட்டிகிட்டு வாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தாய் வந்து சொன்னாங்க, என் மக ரூமை விட்டே வர மாட்டேங்கிறா, வெளியவே வர மாட்டேங்கிறா, 8வது படிக்கிற 10வது படிக்கிற பிள்ளை ரூமை விட்டே வர மாட்டேங்குது, எத்தனையோ மாசமாக ரூம்குள்ளேயே இருக்கு, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா? அப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட முதல்ல கேட்டேன், இப்படி சொல்கிறாங்க என்னான்னு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட போய் முதல்ல பேசுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொன்னார். சரி, நானும் அந்த பாஸ்டரும் அந்த பிள்ளைகிட்ட போய் அப்புறம் உட்கார வைக்கும் போது பாஸ்டர் சொன்னார், அந்த பிள்ளைகிட்ட தனியாக பேசுங்க, எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு பேசாதீங்க. அப்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏம்மா நீ ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன்னு சொன்னால், அந்த பிள்ளைய அந்த அளவுக்கு ஆக்குனதே அந்த அம்மா தான். இப்போ அந்த பிள்ளை ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்குது. அந்த பிள்ளையை அவங்க டார்ச்சர் பண்ணி அது கடைசியில் ரூம் அவுட்டே வெளியே வர மாட்டேங்குது. இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். நீங்கள் பிள்ளையை எங்கே எப்படி, அந்த அம்மாவுக்கு சர்ச்சுக்கு பிள்ளையை அனுப்புறதுக்கு பயம், மீட்டிங்க்கு அனுப்புறதுக்கு பயம்.
ஆனால் அந்த அம்மாவுக்கு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்க கூட எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சந்தோஷம். இன்றைக்கி அந்த பிள்ளை ஓசிடி பிரச்சனையில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்? பிள்ளையோடு கூட உட்கார்ந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க, அதே நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க? ஃப்ரீயாக இருங்க. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்து போவீர்கள். இதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. நிறைய பிள்ளைகள் இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக இருக்கும். அப்பவும் உங்கள் பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னா இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் இருக்குது. உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் தான் உங்கள் பிள்ளைக்கு போகும். வெறும் படிப்பு அபிஷேகத்தை தராது. படிப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதலை தராது. படிப்பு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், வீடு கொடுக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேவனுக்கிட்ட இருந்து நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்காட்டி கூட உங்கள் பிள்ளையால் சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மட்டும்தான் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனுடைய விளைவு உங்கள் பிள்ளையை உங்களால் அடக்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு நாள் அந்த பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மகள் அந்த தாய்க்கு கீழ்ப்படியலை, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிறாங்க. கடைசியில் அந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே போகும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே, இந்த அம்மா கஷ்டப்பட்டு கணவன் இல்லாமல் இந்த பிள்ளையை வளர்க்குது, ஆனால் இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என்ன காரணம்? ஆவியானவர் சொல்கிறாரு, முதல்ல அவங்க அம்மா எனக்கு கீழ்ப்படியணும், அப்போ தான் அவள் பிள்ளை அவங்களுக்கு கீழ்ப்படியும். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உன் பிள்ளைகள் உனக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்கள் பிள்ளைக்கு போகும். நாம சரியில்லாமல் நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன ஆகாது? சரியாகாது. அதையும் தாண்டி அது சரியாக இருக்குதுன்னா கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. முதலாவது, உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம் போகாதபடிக்கு பார்த்துக்கணும். ஏலியோடைய அபிஷேகம் போயிருச்சு. அடுத்து, அபிஷேகம் ஒரு ஊழியக்காரன் மேலிருந்து எதனால் போகிறது? வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அப்போ பிலேயாம் 2வது ஊழியக்காரன். பிலேயாமை பற்றி பைபிளில் வாசித்து பாருங்க. அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாது. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? 2 சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலேயாமை பற்றி அப்படி ஒரு காரியம் வருது. ஒன்று வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாரை பற்றின ப்ராஃபஸி தெரியுமா? அது இயேசுவை பற்றின ப்ராஃபஸி. அவர் வரும்போது நட்சத்திரம் தோன்றுவதை பற்றி பேசுகிறான். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து தோன்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து தோன்றும், அது மோவாபை மிதிக்கும். எப்பேற்பட்ட ப்ராஃபஸி பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்டை பற்றின ப்ராஃபஸி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிலேயாம் இஸ்ரவேல்காரன் கிடையாது. இன்னும் இஸ்ரவேலர்கள் எங்கே போல? அவங்க நாட்டுக்கே போல. இஸ்ரவேல் தீர்க்கதரிசி கிடையாது, புறஜாதி தீர்க்கதரிசி. த பெஸ்ட் ப்ராஃபட். அவன் எப்பேற்பட்டவன்றதுக்கு 2வது காரியம், அவன் சபிச்சா சபிச்சது, அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சது. இது பாலாக்குக்கும் தெரியுது, தேவனுக்கும் தெரியுது. அதனால்தான் தேவனே என்ன பண்றாரு? அவங்ககிட்ட நீ அவனை என்ன பண்ணாத, சபிக்காதன் கர்த்தர் இறங்கி பேசுறாரு. அப்படின்னா அவனுடைய அபிஷேகம் எப்படி பாருங்க. இப்போ அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அந்த அபிஷேகம் யார் மேல இருக்குது? நம்ம மேல இருக்குது. அவன் முதலாவது இயேசு வரதை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னான். நம்ம வரப்போற இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த அபிஷேகம் எதனால போச்சு? பிலேயாமுக்கு எதனால போச்சு? அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க 2 பேதுரு 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி அநீதத்தின் கூலி. இந்த அநீதத்தின் கூலி திருப்பி இன்னொரு ஆளுக்கு யாருக்கு ஆண்டவர் பைபிள்ல சொல்வார் தெரியுமா? யூதாஸுக்கு சொல்வார். காசுக்காக எல்லாவற்றையும் விடுகிறவர்கள், காசுக்காக மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்கள், காசுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூஸ் பண்ணுகிறவர்கள், அவங்ககிட்ட இருக்கிறது பெரிய கிஃப்ட், பயங்கரமான ப்ராஃபிட். ஆனா எதுக்கு போனான் தெரியுமா? பாலாகி ஏதாவது கொடுப்பான். ப்ராஃபஸியை எதுக்கு சொல்றது? கூலிக்கு சொல்றது, தன்னுடைய அபிஷேகத்துக்கு விலை பேசுறது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஊழியத்தின் பாதையிலும் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிஃப்டை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்டை காசுக்காக நீங்கள் கூலிக்காக பயன்படுத்துவீர்களானால் பிலேயாமினுடைய நிலைமை உங்களுக்கும் வரும். இன்னைக்கு அபிஷேகத்தை எங்க இழக்கிறோம்? பணம் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் தெரியல. ஏன்னா வாழ்க்கைக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பணம் வேணும். அது வாழ்க்கைக்கு தான் பணம் வேணுமே ஒழிய பணம் வாழ்க்கை அல்ல. பணம் இருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கை இல்லை? எத்தனை கோடீஸ்வரன் பணத்தை வச்சுட்டு கிடக்கான், வேலைக்காரங்க இருக்காங்க, பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கிறாங்க, செத்தாலும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க, புதைக்கிறதையும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை? கொரோனா வந்துச்சே, கொரோனா மாதிரி பணத்துக்கு லிட்ரலாக பாடம் எடுக்கிறதான காரியம் யாராலையும் முடியாது. எத்தனை கோடீஸ்வரன், எவ்வளோ பணம், எத்தனை கிரெடிட் கார்டு, எத்தனை காஸ்ட்லி கார், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. பணம் தேவை. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல பணம் தோற்று போகும், பணம் ஒரு இடத்துல தோற்று போகும், அந்த இடத்துல தேவன் வந்து நிற்பார். பணம் உதவ முடியாத இடத்தில் தேவன் தான் உதவுவார். இன்னைக்கு நிறைய கூட்டம் ஒன்று இருக்கு, கர்த்தர் கொடுத்துருக்கிற கிஃப்டை, கர்த்தர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை பணத்துக்கு யூஸ் பண்ணி பணம் பணம் பணம்னு. நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்ததில் கண்டுபிடிச்சதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அதை கொடுக்கும். நல்லா தெரியும். இப்போ பாருங்க, நான் குழந்தையா இருக்கும்போது இந்த சைஸ் ட்ரெஸ் எடுக்கணும்னு என் பெற்றோருக்கு தெரிஞ்சிச்சு. அதுவே நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே பார்க்குறாங்க, இந்த சைஸ் ட்ரெஸ் பத்தாது. ட்ரெஸ் எடுக்க போகும்போதே சொல்லுவாங்க, 4 வயசாக இருக்கும், 5 வயசுக்கு கொடுங்கம்பாங்க. ஏன்? வளர்ற பிள்ளை வளர்ந்துடும். 15 வயசு ஆகும்போது நமக்கு என்ன தேவையோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். உங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, எவ்வளோ பணம் தேவை? இன்னைக்கு பணம் பணம் பணம்னு ஒரு குரூப் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறான். 58 60 வரைக்கும் ஓடி சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போற? 60லேருந்து 70க்குள்ள இந்த 60 வரைக்கும் சம்பாரிச்சதை செலவு பண்ணிடுறான். கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், மொத்தம். அதை வேற நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்? பாரு, நான் சம்பாரிச்சதுனால தானே இப்படி செலவு பண்ண முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், நீ சம்பாரிச்சதுனால தான் செலவு பண்ண. நீ ஒழுங்காக இருந்திருந்தீனா இது வந்திருக்கவே வந்திருக்காது. உடம்பை பார்க்கறது இல்லை, 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நைட்டு 11 மணி 12 மணி 2 மணிக்கு சாப்பிட்றது, டயத்துக்கு படுக்கிறது இல்லை, ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் இருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மைதான். கிடைக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறோம்? அடித்து நவுத்திடுவோம். ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு அலாரம் கொடுப்பாரு, இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கன்னு. அந்த அலாரத்தை கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது. பாடியில் அந்த அலாரம் இருக்குது, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளுடைய எல்லா பார்ட்டுக்குமே ஒரு அலாரம் வச்சுருக்கிறார். அது கரெக்டாக அடிக்கும். கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு தாண்டும் போது சொல்லும், சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா பாடியில் சொல்லும், பிபி இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும். அந்த அலாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் இந்த காசுக்காக ஓடி 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 உடம்பை கவனிக்காமல் எல்லாம் போய் கடைசியில் பிழையாமுடைய நிலைமை தான். இதே மாதிரி உபதேசம், பணத்துக்கான உபதேசம் இப்போ சபைக்குள்ளே இருக்குதாமா. ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சபைக்குள்ள இப்படிப்பட்ட உபதேசத்தை கைக்கொள்றவங்க
என்ன உபதேசமா? காசுக்காக ஜனங்களை தவறாய் நடத்துகிறவர்கள். பாலாக் அவன் எப்படி நடத்திட்டானாமா? இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு கொடுத்து காசுக்காக, அநீதத்தின் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்குற உபதேசத்தை பாலாக்கு கொடுத்துட்டானாமா. அதே மாதிரி இன்னைக்கும் சபைக்குள்ள ஜனங்களை மோசம் போக்குற உபதேசம். எப்படி மோசம் போக்குற உபதேசம்? அவங்க காசுக்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுக்கும். அவ்வளவுதான். உங்களால சமாளிக்க முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பரலோகம் அந்த நேரத்தில் கொடுக்கும். உங்களுக்கு ஆசை காட்டுறவங்க இருக்கிறாங்க, அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்க நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கேளுங்க, கொடுப்பார். ஆசையை தூண்டுறது தங்களுடைய சுய இச்சைக்காக, கூலிக்காக. நீங்களும் எப்படி இருக்கீங்க தெரியுமா? இந்த கேட்குற விஷயத்தை கேட்டு, ஓ பரவாயில்லையே, ஆண்டவர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. வசனம் சொல்லுது, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறியாதிருக்கிறபடினாலே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அந்த நிமிஷத்துக்கு, அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்கறது அந்த நிமிஷத்துக்கு மட்டுமல்ல, ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு தேவையானதை சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்பார். கர்த்தருக்கு என்ன தெரியுமா அவசியம்? நம்மை ஆசீர்வதிக்கிறதை விட நாம் தான் அவருக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை கீழே தள்ளுமானால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரமாட்டார். பரலோகம் நம்மளை நம்பணும். முதல்ல இதை கொடுப்பேன், ஆனால் இவன் விழமாட்டான், இவனுக்கு இது பெருசாக தெரியாது, நான் தான் பெருசாக தெரிவேன். ஆண்டவர் ஒரு நாள் தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்காக ஜனங்களை மோசம் போக்க கூடாது. இந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசியம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா நம்ம எல்லாரும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது. அதை இழந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டு. கிரீடம் என்றால் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை யாருக்காகவும் இழக்கக்கூடாது. ஏலி தன் குமாரருக்காக இழந்து போனான். தன் குமாரரை அடக்காமல் போனான். பிலேயாம் காசுக்காக அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். கேயாசி காசுக்காக அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக அந்த மகா பெரிய மேன்மையான அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். எத்தனையோ பேர் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பை, மேன்மையை எதுக்காகவோ இழக்கிறாங்க. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க மேல உள்ள அபிஷேகம் விசேஷமானது, அது ரொம்ப மேன்மையானது. வேலைக்காக, எத்தனையோ காரியத்துக்காக உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, வாலிப பிராயத்தில் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்காக, இந்த வாலிப பிராயத்தில் தோன்றக்கூடியதான சில காரியங்களுக்காக நீ உன்னை இழந்துட்டீனா, கர்த்தர் மேலே உன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்து போவே. அந்த அழைப்பு மகாமேன்மையானது, மகாமேன்மையானது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சின்ன சின்ன விஷயத்துல காணாம போச்சு. இந்த பிசாசு துரத்தி வரும், அந்த காரியங்களை காட்டும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்டு வரும். உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அதுவும் புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. முதலாவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசாரியர். முதலாவது உங்க வீட்டுக்கு நீங்க சபை. உங்க பிள்ளைகள் தான் உங்களுடைய ஆத்துமாக்கள். அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. படிப்பு ரெண்டாவது தான், வேலை ரெண்டாவது, சம்பாத்தியம் ரெண்டாவது, ஆஸ்தி சேர்க்கறது ரெண்டாவது, எதிர்காலத்துக்கு சேர்க்கறது ரெண்டாவது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு தான் முதலாவது. அது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு.
அதனால தான் ஆரம்பத்தில் அப்பாவை விட்டுட்டு வான்னு சொல்லும்போது வந்தவன் கடைசியா மகனை கொடுப்பியான்னு கேட்டபோதும் எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா சொன்னான், நான் தரேன் ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை. நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. ஒருவேளை கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஏதோ சில காரணங்களுக்காக கொஞ்ச நாள் ஊழியமே பண்ணாம ஊழியத்தை மறந்து ஆண்டவர் சிலருக்கு அழைப்பை கொடுத்தாரு. அதை அசட்டை பண்ணிட்டு, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், கொஞ்சம் பேர் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டு, கொஞ்சம் பேர் வாலிப பிராயத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டு நீங்க வந்து இங்க நிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். உன் மேல வச்ச அழைப்பை நான் இன்னும் உறுதிப்படுத்துறேன். நீ எனக்காக அதை விட்டு வா, அதை உதறி தள்ளிட்டு வா. நான் என்னை பற்றியே சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த போது எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயார்னு ஒரு முடிவெடுத்துட்டு தான் இதுக்கு உள்ளே நுழைச்சேன். எது போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்காத ஊழியம் எனக்கு கிடைச்சிருக்குது. என் குடும்பத்தாருக்கு கிடைக்காத ஊழியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை முடிவு பரியந்தம் செய்து முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுதான் பவுலுடைய தீர்மானம். அதை பார்த்து தான் நான் சொல்றேன். அதான் பவுலுடைய தீர்மானம். பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த அழைப்புக்காக எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு ஓட ரெடியா இருங்க. வாட் எவர் இட் இஸ். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி நீங்க இழந்திருந்தீங்கன்னா, அசட்டை பண்ணியிருந்தீங்கன்னா, தள்ளி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போனவைகளை மீண்டும் தர விரும்புகிறார். நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வருஷம் நீ இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். இதுவரைக்கும் நீ இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். ரெண்டத்தனையை கர்த்தர் தருகிற வருஷமாக இருக்கும். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட சில சாக்ரிஃபைஸ் கேட்கிறார், சில காரியங்களை விட விரும்புகிறார். அதை வச்சுக்கிட்டே நீ இதை செய்ய முடியாது. நீ ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இது கர்த்தர் கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. நீ மட்டும் அதை விட்டுட்டு இது தேவையில்லை ஆண்டவரே எனக்கு நீங்க போதுன்னு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னை உயர்த்தி பிடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க, கர்த்தர் உங்களோட பேசினார்னா மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்ததை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை நான் உமக்கோடு ஒரு விசை இன்னுமே நான் புதுப்பித்துக் கொள்ள வருகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அபிஷேகம் எவ்வளவு விலையேற பெற்றதாப்பா ஆண்டவரே, அது எவ்வளவு விலையேற பெற்றது ஆண்டவரே. ஹல்லேலூயா. புறஜாதிகளாய் இருந்த எங்களை ஆண்டவரே, ஏதோ மற்ற காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த எங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அழைத்து ஆண்டவரே எங்களை அப்பா ரட்சித்து உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள எங்களை கழுவி எங்க மேல நீர் ஊற்றின ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய ஆண்டவரே அந்த அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் மேல் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்? கரங்களை வைத்து நல்ல சௌத்திரத்தோடு கூட நன்றி அப்பா, என்னை அபிஷேகித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற விசேஷ அபிஷேகத்துக்காக நன்றி, அழைப்புக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற ஊழிய அழைப்புக்காக நன்றி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய தாளந்துகளுக்காக நன்றி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக அதிகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை ஒரு நாளும் ஒருபோதும் நாங்கள் எந்த காரியத்துக்காகவும் எதற்காகவும் ஆண்டவரே நாங்கள் இழக்காதவர்களாக ஆண்டவரே நாங்கள் நிற்க எங்களுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. ஒருபோதும் நாங்கள் இழக்காதவர்களாக ஆண்டவரே இன்னும் பெருகுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் அநேகத்தை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறபடி தேவரீர் நாங்கள் இவைகளில் பெருகணும் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ராஜா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலே கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் அப்படி பெருக பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் அவைகளை இழந்திருந்தாலும் வருகிற நாட்களில் நாங்கள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.